வெல்கம் டு வெற்றி vlog. குக்கிங்கா வெயிட்டிங் போறானா அப்படிங்கறியா? ஆமா போலாம். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். நீங்க எப்படி வெல்கம் டு பிரியாணி சமைக்க போறோம். பிரியாணி சமைக்க போறோம். இதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்களே வாங்கிட்டோம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 பேர் செய்ய போறோம். எல்லா தடவை பிரியாணி சமைக்க போறோம். சிக்கன் பிரியாணி சமைக்க போறோம். இங்க கேமரா போடுறோம். வணக்கம் பாருல. இப்போ வந்து காய் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இதை நறுக்கிட்டு அதை பிரியாணியில் போட்டு சமைக்கிறது தான் இன்னைக்கோட vlog. ஜாக்கிரதை. இப்போ உனக்கு என்ன வேலைன்னு பார்த்தோன்னா, எங்கள் அம்மா வந்து சிக்கன் கழுவிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணிப்போம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஓ அதான் உனக்கு இன்னைக்கு வேலை. மைக்கெல்லாம் தேவையில்லை, கிளம்பிடுவோம். இப்போ உனக்கு என்ன வேலைன்னு பார்த்தோன்னா, வேலை வெங்காயம் உடிக்கிறது தான் வேலை. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வெட்டிட்டு நாங்கள் வந்து சமைக்கிறத வீடியோ போடுறோம். வர்ற மாதிரி One hour later. என்ன பசிக்குது வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். ஏண்டா தானிஷ், வீட்டுக்கு வரோம், ஏதாவது வாங்கி வைக்கணும். ஒரு விஷயம் இல்லையா? பிரியாணி செஞ்சா இதுல வாங்கி வைக்க கூடாதா? நடிக்கிட்டேனே. இது எப்படி இது எப்படி வெட்டுறது சொல்லித்தாங்க, எனக்கு தெரியல. மதுரை வீரன் தானே. Few moments later. போயிட்டானா ஆன்றதுக்கு நடுக்கு அங்க பாரு டைப் வச்சிருக்கீங்க. வா இன்னும் பேச மாட்டேன். என் தம்பிக்கு தலையிலேயே போடுறான். அவ்வளவுதான். மாங்காய் ஒன்று இருக்கு. என்ன எங்க அம்மா அப்புறம் தயிரை மரண்டிங்களே. தயிர் தயிரை மரண்டிங்களே. இப்போ வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா பண்றாரு சஃபி. சூப்பர். மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிடா. தண்ணி ஊற்றணுமா? இன்னைக்கு தண்ணி ஊற்றணுமா? இது ரெடி பண்ணிக்கோ. போதும் ரொம்ப ஃபுல்லாக தயிராக கொடுங்க. வராது என்னது கன்சிஸ்டே ஜாக்க அவ்வளோதான். என்ன சொன்னீங்க கேட்கல. என்ன சொன்னேன்? ஓகே ஓகே. போதும். ஐயோ
ரொம்ப வேலை செஞ்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால வந்து வாடா நீ கொஞ்சம் கேமராவுக்கு ஸ்டார்ட் பண்ணல. அது வரைக்கும் லைட்டாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம். டாட்டா குளுக்கோஸ் வாங்க சொன்னதுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்துட்டாரு லைட்டாக பிரேக். என்ன வேலை பார்த்தனே தெரியல. உனக்குலாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவையான அளவுக்கு தேவையான ஐட்டங்கள் முக்கியமா கீ வைக்கிற வேலைக்கு தான் வாங்க முடிச்சு. ஆமாம். 1/2 லிட்டர் கர்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணி சமைக்க போறோம். சரி. சமைக்க ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் தம்ஸ் அப் காட்டிடுவோம். தேவையான பொருட்கள் இங்க இருக்கு. காட்டுறாடி 50 போனோம். வெங்காயம் பொருட்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எப்போ என்னென்ன போடணும்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ. இல்லடா இதுடா சிக்கன் தண்ணிடா. கீடா வெண்டை ஃபஸ்ட்டு கீ தானே. ஃபஸ்ட்டு எப்போவுமே பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இது வந்து தாளிச்சு எங்கள் அம்மாவே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ரொம்ப லேட் பண்ணுறதுனால. NCS Tamil VGS. Sunday. நான் மீறி போட்டேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் போட போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது சிக்கனு. அந்த தண்ணி ஊற்றிடலாமா? அந்த கறி தண்ணியை ஊற்று அப்புறம் நல்லா இருக்கும். ஊற்றக்கூடாதா? கொஞ்சம் லாங்ல இருங்க பக்கத்துல. பாத்தியா ஒரு கட்சிக்கு 2 தண்ணி ஊத்தணும். ஓகே, அதுக்கு 3 கட்சி கொடுப்போம். ஒரு 6 தண்ணி ஊத்தணும். தண்ணி இருக்கு ஊத்துறேன். பாதி கமலை பாத்தியா ஐயோ நம்ம செய்யலாம். நான் டைல நம்ம சேர்ந்து இதுல கொண்டு வச்சுக்கோ. அதே அப்படியே அதுலாம பாத்து ஏ போறோம்.
தண்ணி வந்து கொதிக்கணும் நல்லா வந்து இது மூடி வச்சிடலாம். கரண்டி எடுத்துடணுமா? ஆமாண்டா இப்போ கரண்டி கொதிக்க ஆரம்பிச்சா பாரு நீங்கள் அடுத்த தடவை கிண்ட முடியாது. ஓகேவா ரைட்டா? கொதிச்சோடனே திருப்பி வரும். பை பை. 1 hour later. வந்து தண்ணி கொதிச்சுன்னு நினைக்கிறேன். டேய் போடுடா. டேய் வா இருக்க மாட்டேடா. ஆடி சுத்திட்டு நான் போடா. நவுந்துக்க. தண்ணி கொதிச்சு நல்லா கொதிச்சு. வந்து அரிசியை போடணும். கை கழுவிட்டு இருக்க. அது மறந்துட்டேன். அப்படியே போட்டுட்டுமா? போட்டாயா? அது என்ன அப்படி வாங்க? பிஸ்மில்லா இருக்கீங்களா? இந்த தடவை என்ன ஜோக் பண்றாங்க? டபுள் 70 டபுள் 70 ஜியோ க்ளோஸ் பண்ணிடலாம். மீண்டும் சில நிமிடங்களுக்கு கழித்து சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது நானும் மற்றும் ஜேக்கப். 1 2 3 ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். வாங்க திறந்து பார்க்கலாம். கேமராமேன் சீக்கிரம் நீங்க ஃபோக்கஸ்ல காட்டுங்க. எங்க கையால செஞ்ச பிரியாணி மாசா வந்திருக்கு. மாசா வரல பிரியாணி மாதிரி வந்திருக்கு. காட்டுறேன் பிரியாணி காட்டுறேன். சாப்பாடு வந்து பயங்கரமாக செஞ்சோம். இல்லை செம்மையாக செஞ்சோம், பயங்கரமாக சாப்பிட்டோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒரு டோட்டல் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். கண்ணெல்லாம் தண்ணி ஊற்ற அவங்க வெட்டலை எல்லாம் அழுதும் ஒரு பாட்டுக்கு உட்காந்துட்டாரு. நாங்கள் 2 சமைச்சு எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு எதுவுமே செய்யலைங்க. நான் சும்மா உட்காந்துருக்கேன். சபியாச்சும் கேமரா கொடுத்துட்டு இருந்தான். இப்போ கேமரா மேடம் வந்து அப்போ வெளியே போயிட்டாரு. அதனால அவரும் வேலை பார்க்கல. வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 192 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் 200 ரீச் ஆகிடலாம். 200 ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். 97 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் போனோம்னா 200.
200க்கு தான் பிளான் இருக்கோம். காசு 200க்கு வேணா நாங்க ராயன் படத்துக்கு போய் ரிவ்யூ போறோம். வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். அதனால எல்லாரும் வந்து தூங்கலாமா இல்லை முடிச்சுக்க. சரிவா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கடைசியா பெல் ஐகான் ஹால்ல போட்டாங்க. நான் மட்டும் தான் சொல்றேன், நீங்க எல்லாம் பண்ணி அப்படியா? சரி, ஓகே ஓகே guys, அடுத்த வீடியோ பார்க்கலாம். until then, meaning out of cheers.